அது இன்னும் ஒரு கேள்வி தேவனா குறித்து என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சில பொம்பளை பிள்ளைகளையும் வந்துட்டு கூட்டிக் கொண்டு நீங்கள் வந்து போய் ஸோ இதுக்கிடையில் ரஜீவனுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதும் நீங்கள் நன்றாக அறிந்த ஒரு விடயம். ரஜீவனுமே வந்து 2 கண்ணும் தெரியாத ஒரு பிள்ளை. ஆனால் ரஜீவனை பற்றி நாங்கள் வீடியோ போட்டதுக்கு பிறகு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து வரையலை. ஆனால் இந்த தேவன் அண்ணா பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் கண் தெரியாதவராக இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குது. அப்போ அனுஷன் கால் பண்ணினா நான் சொன்னேன் கவிதாஸுக்கு வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம்னு சொல்லி போட்டு ஒரு மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து முடிய என்ன விஷயமாடா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஒரு ரெக்கார்டு ஒன்று போட்டிருந்தான். சரி தானே, என்ன அப்படின்னு சொன்னால், மாசி மாதம் அளவில் ரூபாய் 1,00,000 அனுப்பியிருந்தேன். அவர் அப்பணத்தை தேவன் அண்ணா குறித்தான ஒரு சில விடயங்களை நான் அறிஞ்சதுக்கு பிறகு சரியான மன வருத்தமாக போயிட்டு அதுக்குரிய தண்டனையை வந்து அவர் கொடுத்து தான் அவர் அண்ணாண்ட வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொய் கூட வந்துட்டு சொல்கிற ரேஞ்சை பொறுத்து இருக்குதுண்ணே. இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய பொய் வந்து கொஞ்சம் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பிள்ளையாக இருக்குது. தேவன் அண்ணாவுக்கு தெரியுமோ தெரியாது, நான் வந்து போலீஸ் இல்லை, சிஐடி இல்லை, நான் வந்து நீதிபதி இல்லை. இருந்தாலும் எந்த மனச்சாட்சியின்படி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி வந்து நான் எந்த மனச்சாட்சிப்படி எது சரியோ எது பிள்ளையோ அதை நான் நேராக கதைக்கிறாள். இப்போ என்னையை பற்றி என்ன மாதிரி ஒருத்தன் தவறாக கதைக்கும் போது தேவனன்னா நான் அவன்கிட்ட சொல்கிறனோ நீ வந்து என்னட்ட கேள்விகள்ன்ற மாதிரி உங்களை பற்றி தவறாக ஒருத்தன் கதைக்கும் போது அதை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? உங்கள்கிட்ட கேட்பேன். அதை கேட்குறதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? கண்டிப்பாக சம்மதிக்கிறீங்க. ஸோ இதுக்கிடையில் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து அனுப்பின காசில் வந்து 1,00,000 அனுப்பின இடத்துல நீங்கள் அவங்களுக்கு 10,000 ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்குறீங்க அப்படின்றதான ஒரு புகார் வந்து உங்களில் வந்துருக்குது. அது உண்மையாக பொய்யா? தேவன் அண்ணா ஒரு கண்டறியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலுமே தேவன் அண்ணா இப்படி செஞ்சவரா அப்படின்னு நினச்சி ஒரு கோபம் வருதா இல்லையா எனக்கு? அதே மாதிரி இருக்கும்போது தேவன் அண்ணாவுக்கு மேலே இப்படி ஒரு புகாரை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவரில் ஒரு கோபம் எனக்கு இப்போ வரந்தானே. அவன்கிட்ட விஷயம் உங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல திறந்துட்டு நீங்க அவன்கிட்ட 10,000 கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு காசு அவக்கு 10,000 தெரியல. அவ அடுத்து சத்தியம் பண்ணி தான் அவக்கு உங்களை தேடிக்கொண்டு தான் இருந்தது. நீங்க தான் போய் எடுத்தீங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட போட்டுச்சு. நீங்க தான் போய் ஏன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டீங்க? போட்டுச்சு நீ அவன்கிட்ட அக்கௌண்ட ஓப்பன் பண்ணிருக்கலாம். இல்ல அவட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கலாம். அப்ப இந்த முடிவு வந்து நான் உங்களோட பேர் போட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க முதல்ல இருக்கா. நீங்க என்னடா இதை இன்னும் உறுதிப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் பேங்கில் இப்போ அவங்களோட இதை வேண்டி இப்போ அந்த காசு எடுக்கப்பட்டேன்னு சொல்லி அது யார் சைன் வச்சு எடுக்கன்னு சொல்லி நீங்கள் பேங்க்லேயே இல்லை. ஏன்டா நான் தேவன் அண்ணாவை வந்து நான் முழுமையாக நம்பினான். அவர் வந்து நிறைய பேரால் பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறார். அவர் ஒழிச்சிருக்கையில் ஒழிச்சிருந்தா அவர் எங்களை பேட்டி தந்திருக்க மாட்டார். நான் எனக்கு அப்படி ஞாபகம் வந்தால் கரெக்டாக நான் சொல்லுவேன். இப்போ நான் பிள்ளை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சில செய்திருப்பேன், சில மறந்துருப்பேன். நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தேன் நான் கரெக்டாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன். சரி, அப்பெல்லாம் செஞ்சிருப்பீங்க, சிலோட மறந்துருப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிற வந்து இந்த காலம் கண் தெரிகிறவங்களையும் நம்ப முடியாமல் இருக்குது, கண் தெரியாதவங்களையும் நம்ப முடியாமல் இருக்குது, கால் நடக்கிறவங்களையும் நம்ப முடியாமல் இருக்குது, கால் இல்லாதவங்களையும் நம்ப முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த இரக்கம்ன்ற ஒன்று மட்டும் இந்த உலகத்தில் சில இடங்களில் வாழுது, சில இடங்களில் இல்லை. ஆனால் எங்கள் இடத்துல ரொம்பவே இருக்குது இரக்கம். ஸோ அந்த வகையில் வீடு தேடி யார் வந்தாலுமே இரக்க குணம் பார்த்து வந்துட்டு நாங்கள் தேடி போகிறது வந்துட்டு வளமை. ஈவன் வீடு தேடி வராட்லுமே கால் பண்ணி மெசேஜை போட்டாலும் அதை நாங்கள் பார்த்து போட்டு பாவம் பார்த்து போகிறது வந்து வளமை. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் செய்ய போகிற வீடியோவிலையும் வந்து நீங்கள் என்னையை குறித்து வந்துட்டு நெகட்டிவாக வந்துட்டு கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னம் எந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் வந்துட்டு யோசித்து பாருங்கள். ஒரு சில பேர் வந்து கமெண்ட் எழுதுகிறாங்க. இப்போ வந்து ஒரு அக்கா வந்துட்டு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் அதை நான் அப்படியே 2வது வீடியோவை செய்யாமலே விடலாமாம் அப்படின்னு சொன்னால், முதலாவது வீடியோவில் வந்துட்டு அந்த அக்கா ஹெல்ப் கேட்குறா. ஈவன் வந்து அந்த அக்கா பாவம் அப்படின்ற மாதிரிக்கு வந்து நாங்கள் கதைச்சி நாங்களுமே வந்துட்டு ஹெல்ப் தேவைன்ற மாதிரிக்கு வந்துட்டு வீடியோவை போடுறோம். ஸோ வந்து அந்த
வீடியோவை போட்டதுக்கு பிறகு அந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு காசு அனுப்புகிறாங்க. அப்போ நானுமே வந்து அந்த அக்காக்காண்டி இன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கலெக்ட் பண்ணி லிஸ்ட் எழுதி அதை வந்துட்டு தயார் பண்ணும் போது அந்த அக்காவை பற்றி ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் நினைக்கலாம் வந்து அப்படின்றா முதலாவது வீடியோ போடக்குள்ளேயே கிருஷ்ணா நீங்கள் வடிவாக விசாரிக்கலாம் தானே அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை. அதே டைம் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு அவங்களோட ரிலேஷன்ஸுக்கு மட்டும் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியும் இல்லை. எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு சம்மந்தமில்லாத ஆட்களுக்கும் சில வேளை கூட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் முதலாவது வீடியோ பப்ளிஷ் பண்ணினதுக்கு பிறகு தான் ரெண்டாவது வீடியோவில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பெரிய ஹெல்ப்பை வந்து நாங்கள் செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் சுதுமலை அக்காட வீடியோவுமே வந்து நாங்கள் ரெண்டாவது வீடியோவோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அக்காவுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது வீடியோ நாங்கள் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வீடியோ பார்த்து மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லி இறங்கி உதவி செய்ய வந்தாங்களோ அதே மக்கள் வந்துட்டு நாங்கள் இந்த இஷ்யூவால் தான் நாங்கள் இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணல அப்படின்றத அவங்களும் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் ரெண்டாவது வீடியோ வந்துட்டு போடுறோம். அண்ட் வந்துட்டு நாங்கள் முதலாவது வீடியோ எடுக்கும் போதே நாங்கள் சொல்லித்தான் எடுக்கிறோம், நீங்கள் ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது. ஈவன் பொய் சொன்னாலுமே வந்துட்டு நீங்கள் எனக்கு இப்போ வந்து நீங்கள் பர்சனலாக உண்மையை சொன்னால் நான் சில வேளை அதை வந்துட்டு போடாமல் விடுவேன். ஆனால் நீங்கள் வீடியோவில் போய் சொல்லி அது பிடிபட்டால் நான் ரெண்டாவது வீடியோவில் வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வீடியோ செய்யிருந்தாங்க. அவங்க என்ன மைண்ட் செட்டில் வந்துட்டு இது பிடிபடாது அப்படின்னு நினச்சி போய் சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அப்போ நான் ரெண்டாவது வீடியோ செய்யும்போது வந்துட்டு நாங்களாக பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுவோம். காரணம் என்னன்னு சொன்னால் எங்களை நம்பி காசு அனுப்புகிறவங்க வந்துட்டு ரைட் இன்ன ரீசனால் தான் காசு கொடுவடையில் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ ஒரு கிழமைக்கு முன்னம் வந்துட்டு தேவன் அண்ணா போயிட்டு வந்துட்டு பருத்தித்துறை கெஸ்ட்டில் வந்துட்டு சந்திச்சேனாங்க. உண்மையிலே வந்துட்டு தேவன் அண்ணா 2 கண் பார்வையும் இழந்து ஒரு கை வந்துட்டு மணிக்கட்டோட இழந்த ஒரு முன்னாள் போராளி. அப்போ உண்மையிலே வந்து அண்ணாவை பார்க்கும்போது மிகவுமே பரிதாபமாக இருந்தது. அண்ணாட கதையிலேருந்து எவ்ரிதிங் வந்து உண்மையிலேயே சரியான கஷ்டமாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்துட்டு வெளியில் விசாரிக்கிறோமோ இல்லையோ ஒரு 2 கண் பார்வை தெரியாதால் இன்றைக்கு வந்துட்டு இப்போ வெளியில் கலவட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்துட்டு அவருக்கு அந்த இடத்துல வச்சு நாங்கள் அந்த கெஸ்ட்டுக்குரிய பேமெண்ட்டையும் கொடுத்து பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 15,000 அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு வந்த நாங்கள் இதை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க, தற்சமயமாக உங்களை இடம் மாற்றி விடுவாங்க, நாங்கள் உங்களுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் ரஜீவனுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதும் நீங்கள் நன்றாக அறிந்த ஒரு விடயம். ரஜீவனுமே வந்து 2 கண்ணும் தெரியாத ஒரு பிள்ளை. ஆனால் ரஜீவனை பற்றி நாங்கள் வீடியோ போட்டதுக்கு பிறகு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து வரையலை. ஆனால் இந்த தேவன் அண்ணா பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கண் தெரியாதவராக இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குது. ஸோ வந்தால் சாதாரணமாக ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நான் நடுவுநிலை தவறாத ஒரு ஆளாக இருந்து நான் வந்துட்டு ஒரு பக்க சார்பாக வந்து செயற்பட முடியாது. அப்போ வந்து இப்போ ஒரு சைட்டால் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வரும்போது அதை மேக் ஷூர் பண்ணுறதுக்கு நான் இவர்கிட்டையுமே அதை கேட்க வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். சரி தானே. இப்போ தேவன் அண்ணாவை குறித்து வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு தேவன் அண்ணாக்காண்டி கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணின ஹெல்ப்பை வந்துட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்கு முன்னம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஏன் இப்படி நடந்தது, ஏன் நீங்கள் எப்படி செஞ்சனீங்க அப்படின்றத நாங்கள் பொது வழியிலேயே கேட்க போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் பொது வழியில் தான் வீடியோ போட்டு நாங்கள் வந்துட்டு தேவன் அண்ணா கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்போ யாரெல்லாம் தேவன் அண்ணா கஷ்டம் அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு உதவி செய்ய முன் வந்தாங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சு கொள்ளணும். இந்த ரீசனால் தான் வந்துட்டு தேவன் அண்ணாக்கு வந்துட்டு ஹெல்ப் கிடைக்காம போனது, இல்லாட்டி தேவன் அண்ணாக்கு வந்துட்டு குறைவாக ஹெல்ப் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரியான சில விடயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே. ஏழை மக்களை வச்சு நாங்கள் பிழைக்கிறோம் அப்படின்றலாம் இல்லை. நான் இப்போயுமே வந்து சொல்கிறேன், ஈவன் நேற்று கூட பார்த்துருப்பீங்க அந்த கனடா தம்பியோட நாங்கள் வந்துட்டு பகடி விட்டு கதைச்ச ஒரு வீடியோ கூட வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 25,000 பேருக்கிட்ட பார்த்துட்டாங்க. எனக்கான ஒரு தனிப்பட்ட கூட்டத்தை வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன வீடியோ செஞ்சாலுமே எனக்கு பார்த்து தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்துட்டு என்ன வீடியோ செஞ்சுமே நான் வந்துட்டு பிழைச்சி கொள்ளுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் வந்துட்டு இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நான் விடுவனாக இருந்தால்
ஒருத்தங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தால் வந்துட்டு உயிர் விட்டாலோ இல்லாட்டி தற்கொலை செஞ்சாலோ இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன் செய்ய காசு இல்லாமல் வந்துட்டு அவங்களோட உயிர் பிரிஞ்சாலோ நீங்கள் அதுக்கு பொறுப்பாகுவீங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. அதே டைம் வந்து நீங்கள் கேட்கலாம், சரி நீ போடுற வீடியோவில் வந்துட்டு ஒரு ஆள் அவமானப்பட்டு அவர் தற்கொலை செஞ்சால் அதுக்கு நீ பொறுப்பாகுவியோ அப்படின்னு சொல்லி கேட்டால், உண்மையிலே வந்து அவர் தற்கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் வீடியோ செய்கிறதில்ல. நான் முதலே அவருக்கு வந்துட்டு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். நான் எப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து செய்கிற வீடியோ வந்து நாங்கள் பப்ளிக் பண்ணுற ஒரு விடயம். ஸோ நீங்கள் வந்து உண்மையை மட்டும்தான் கதைக்கணும். நீங்கள் என்ன பொய் சொன்னாலுமே அது எங்களுக்கு தெரிய வரும். அண்ட் வந்து நானுமே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி, அப்போ நாங்கள் அது சொன்னதுக்கு பிறகும் வந்துட்டு அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான தண்டனையை வந்துட்டு அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் நினைக்கலாம் வந்து கஷ்டத்தின் மத்தியில் வந்து அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து யாரையும் பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. ஈவன் வந்து பிள்ளையாக இருந்தாலுமே நீங்கள் உண்மையை சொன்னால் நான் வந்து அதை புரிஞ்சு கொண்டு நான் உதவி செய்வேன். காரணம் என்னென்னு சொன்னால், நான் வந்து எந்த காசை உதவி செய்கிறதில்லை. நீங்கள் உண்மையை சொன்னாலுமே நான் சரி அவர் இப்படி ஒரு பிள்ளை செஞ்சுட்டார், அவருக்கான உதவியை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பான்சர்ஸோட கதைச்சி வந்து நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹெல்ப் எடுத்து தருவேன். ஆனால் நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களோட இமேஜையும் கெடுக்கும், எந்த இமேஜையும் கெடுக்கும். அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த உதவி செய்கிறவங்களோட நம்பிக்கையை வந்துட்டு இல்லாமல் பண்ணும். சரிதானே? அண்ட் வந்துட்டு நான் ஒரு நாளும் கஷ்டப்பட்டவங்கள வச்சு பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் வந்து நான் இல்லை. உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து இன்றைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், மதியம் போல் நாங்கள் வந்துட்டு எங்களோட வீட்டுக்கான ஒரு 2 தூண்பட்டி ஏற்றுறதுக்கு வந்துட்டு எங்களோட மாமா விட்ட போனாங்க. அதை நீங்கள் வந்துட்டு எஸ்கே வீடியோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ போய்கொண்டிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட அனுஷன் வந்துட்டு கால் பண்ணியிருந்தவன். ஸோ கால் பண்ணியிருந்தால் அப்போ நான் கேட்டேன், அனுஷன் கால் பண்ணால் நாங்கள் எப்போயுமே ஆன்சர் பண்ணி கதைக்கிறனாலேன்னு சொன்னால் அவன் ஒரு தேவையென்றால் தான் எமர்ஜென்சியாக வந்து எடுப்பான். மற்றும்படி சும்மா வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுவான், அண்ணா என்ன மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அனுஷன் கால் பண்ணினா நான் சொன்னேன் கவிதாஸுக்கு வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம்னு சொல்லி போட்டு ஒரு மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு, வீடியோ எடுத்து முடிய என்ன விஷயமாடா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஒரு ரெக்கார்டு ஒன்று போட்டிருந்தான். சரிதானே? என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நான் அதை கேட்டோன்னா வந்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னென்னு சொன்னால், அதை நான் சொல்கிறத விட அதோட சம்மந்தப்பட்ட அந்த அண்ணாவை வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று எனக்கு போட்டிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ போட்டு காட்டுறேன். அதை பாருங்க. அதை பார்த்துட்டாலும் நீங்கள் ஓரளவு புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் மற்றவங்களோட காசுக்கு வந்துட்டு ஆசைப்படுற ஒரு ஆள் நான் இல்லை அப்படின்றத. சரிதானே? நான் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள். நீ பார்க்குறேன் அனுஷன் ரெக்கார்டு காட்டலேண்டா, இல்லை அந்த அண்ணாவை போட்டிருக்கேன். சூப்பராக போட்டிருக்கார் ஆள் பேர. தர்மத்தின் பக்கம் கடவுள் இருப்பார் என்பது சகல மதங்களின் அதும் கோட்பாடு. அறத்தின் வழி நிற்போருக்கு சோதனைகள் இருக்கும், கைவிடப்பட மாட்டார்கள் என்பது சகல சமயத்திலும் உள்ள வரலாற்று கதைகளின் பிரதான உட்பொருள். அந்த வகையிலே வேர் விட்டு மிக நல் விழுது விட்டு பெருநல் ஆலமரமாய் வளர்ந்து வரும் எஸ்கே விளக் என்கின்ற கிருஷ்ணா அவர்கள் தங்கள் பணியை திறம்பட செய்து வருகின்றார். அந்த வகையில் விடியலை நோக்கிய பயணத்தில் விழுதுகளாய் நின்று வேரினை காத்திடுவோம். நான் கடந்த மாசி மாதம் அளவில் ரூபாய் 1 லட்சம் அனுப்பியிருந்தேன். அவர் விழுதுகளாய் நின்று வேரினை காத்திடுவோம். நான் கடந்த மாசி மாதம் அளவில் ரூபாய் 1 லட்சம் அனுப்பியிருந்தேன். அவர் அப்பணத்தை 3 மாத கால இடைவெளிக்குள் 4 பேருக்கு பிரித்து கொடுத்து விட்டார். இப்போது மேலும் ஒரு 25,000 ரூபாயை கொடுத்திருக்கின்றார். நான் அப்பணத்தை அவருக்கு வெகு சீக்கிரத்தில் அனுப்பி வைப்பேன். இவருடைய பணி மிகவும் தர்மம் காக்கின்ற பணியாக இருக்கின்றபடியால் அவருக்கு எப்போதுமே எனது ஆதரவு இருக்கும். தொடர்ந்து எனது ஆதரவை அவருக்கு வழங்குவதற்கு நான் தயாராக உள்ளேன். எந்நேரமும் எம் தமிழுக்காகவும் தமிழ் உறவுகளுக்காகவும் எப்போதுமே எனது ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். பிரபாண்ணா, உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் எதிர்பார்க்கல நீங்கள் ஒரு நல்ல ஒரு கல்வி கற்ற ஆளுன்றதை உங்களோட அந்த பேச்சின் மூலமாக காட்டியிருக்கிறீங்க.
என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் பிரபாண்ணா வந்து 1 லட்சம் ரூபா அக்குரேட்டாக 1 லட்சம் ரூபா அனுப்பி போட்டு வந்து சொல்லியிருந்தார். இதை தம்பி நீங்கள் 4 ஃபேமிலிக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க 4 ஃபேமிலிக்கு வந்துட்டு 1 லட்சம் ரூபா கொடுக்குறதுக்கு வந்துட்டு 3 மாதம் எடுத்ததை இவர் குறுகிய காலம் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் மட்டும் வந்துட்டு காசு அனுப்புறது இல்லை. அண்ட் வந்துட்டு 25,000 வந்து ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதும் இல்லை. இருந்தாலும் அண்ணாட ரிக்வெஸ்ட்டை வந்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 4 ஃபேமிலிக்கு வந்துட்டு அண்ணா சொன்னதின்படியே இடக்கிட இருந்துட்டு நான் பிரித்து கொடுத்தான். காரணம் என்னன்னு சொன்னால் மற்றவங்களோட காசையும் வந்துட்டு கொடுக்கணும், சரிதானே? அப்போ 4 வீடியோவுக்கு தொடர்ந்து அண்ணாட காசை கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு 3 மாதம் மண்டேக்குள்ளே அது எனக்கு தெரியலை. நான் வந்துட்டு 4 ஃபேமிலிக்கு வந்துட்டு அண்ணாட டீட்டெயில் எல்லாம் சொல்லி வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அண்ணாட அந்த கண்டாக்டை வந்துட்டு 0 பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாற்றிடுவேன். உதாரணமாக வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு 1 lakh பெண்டிங் அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னால் அப்புறம் வந்துட்டு 75,000 50,000 25,000 அப்படின்ட்டு போட்டு 4வது வீடியோ செஞ்ச அப்புறம் நான் 0 பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவேன். 4வது தடவை வந்துட்டு நான் பெண்டிங்கை 0 ஆக மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு அது ஒரு ஃபோல்ட் ஆகி 25,000ஆகவே இருந்துட்டுது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெண்டிங் லிஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு அண்ணாட ஒரு 25,000 கொடுவிடாமல் இருக்குது நிறைய காலமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் 5வது ஃபேமிலிக்குமே அதை வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ வந்து இது எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். அப்போ இன்றைக்கு அண்ணா எனக்கு கால் பண்ணிவிட்டு நான் எடுக்கல அப்படின்ற அப்புறம் வந்துட்டு அனுஷனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கிருஷ்ணா வந்துட்டு நான் 1 லட்சம் தான் அனுப்பினான், அவர் வந்துட்டு 1,25,000 வந்துட்டு என் சார்பாக கொடுத்துட்டார். பாவம் கிருஷ்ணாவுக்கு அந்த காசு நான் திருப்பி அனுப்பணும், ஒருக்கா எனக்கு எமர்ஜென்சியாக எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி. உண்மையில் எனக்கு அந்த காசு திரும்ப வருதோ இல்லையோ அது வந்துட்டு எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் உண்மையிலேயே அண்ணாண்ட மனசு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு போட்டுத்தக்கது அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் சில பேர் வந்துட்டு அது அவர்கிட்ட ஒரு கேலஸால் வந்துட்டு அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு வீடியோவையும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்து 25,000 ரூபா நான் கூட கொடுத்துட்டேன் அப்படின்றத வந்துட்டு நோட் பண்ணி என்னையும் விஷ் பண்ணி வந்துட்டு அந்த காசை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்கார். இதுக்கிடையில் உங்களுக்குமே வந்து தெரியும், கடந்த காலத்தில் வந்து தாசண்ணா வந்துட்டு எனக்கண்டு தந்த ஒரு 50,000ஐயும் வந்து நான் அவர் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொன்னதாகவே கருதி வந்துட்டு நான் 3வது 50,000ஆகவும் வந்துட்டு அதையுமே நான் வந்துட்டு கொடுத்துருந்தான். அதை தாசண்ணா கூட வந்து சொல்லியிருந்தவர் கிருஷ்ணா கொடுத்த காசையுமே வந்து கிருஷ்ணா கொடுத்தது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தர்றதையே வந்து நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் வந்துட்டு ஏழைகளுக்கு அந்த அனுப்பினதையும் விட எக்ஸ்ட்ராவாகவும் வந்துட்டு நாங்கள் அது தவறுதலாகவும் வந்துட்டு நாங்கள் சில டைமில் வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கொடுத்ததில் அரைவாசி வாங்கணும் அல்லாடி கமிஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் வந்து நான் இல்லை. நான் அந்த மாதிரி வாங்கினான் அப்படின்றத நீங்கள் யாராச்சும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணினா நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் வந்துட்டு செய்வேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பாத்தில் வந்துட்டு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாள் நானுமே இல்லை. ஸோ இதை கேட்டது இன்றைக்கு ஒரு பக்கம் வந்துட்டு கவலை, ஏன் இப்படி நடந்தேன்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து சந்தோஷம். ஓகே, அடிஷ்னலாக வந்து செஞ்சுருக்கிறவன்னு சொல்லி அண்ட் வந்துட்டு அண்ணா அதை கண்டுபிடிச்சி என்னையை கண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் தேவன் அண்ணாட்ட போகிறோம். உண்மையில் சொன்னால் மாட்டிங்க, தேவன் அண்ணாக்கு வந்துட்டு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜீவனுக்கு நாங்கள் என்ன மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்துட்டு ஒரு ஆக்ரோஷமாக நின்றமோ அதே மாதிரி தான் நான் தேவன் அண்ணாக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்ற நான். இருந்தாலுமே வந்துட்டு தேவன் அண்ணா குறித்தான ஒரு சில விடயங்களை நான் அறிஞ்சதுக்கு பிறகு சரியான மன வருத்தமாக போயிட்டு, இருந்தாலும் ஒரு பக்க சார்பாக நாங்கள் அதை நம்ப முடியாது. தேவன் அண்ணாட்ட போய் கேட்டு அதில் உள்ள உண்மை போய் என்ன அப்படின்றத நாங்கள் நேரடியாக அறியலாம் என்றக்காண்டி தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் மேக் பண்ணுறோம். ஒரு சில வேளைகளில் வந்துட்டு அது தேவன் அண்ணாக்கு ஒரு அவமரியாதையாகவும் அமையலாம். ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் வந்துட்டு கண்டறியாதவனாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு கொலையை செஞ்சாலோ இல்லாட்டி ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதுக்குரிய தண்டனையை வந்து அவர் கொடுத்து தான் ஆவார். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் கண்டறியாதவராக இருந்தாலும் நாங்கள் பாவம் பார்த்து வந்துட்டு உதவி செய்ய போகும்போது வந்துட்டு உண்மையை சொல்லி பெற்றுக்கொண்டா ஓகே, இல்லாமல் வந்துட்டு பொய் சொல்லி வந்துட்டு பெற நினைக்கிறது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது போல் நான் வந்துட்டு அந்த நீதியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கே தெரியும் வந்து என் அம்மா அப்பாவாக இருந்தாலுமே உண்மையை மட்டும்தான் நான் கதைக்கணும் அண்ட் வந்துட்டு செயற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ தேவன் அண்ணாக்கான ஹெல்ப்பை வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்குது. இன்றைய தினம் உங்கள் முன்னிலையில் நாங்கள் அதை போயிட்டு வந்துட்டு அறிய போகிறோம். உண்மையிலே வந்துட்டு ஒரு கண்டறியாதவரை வந்து நாங்கள்
அவமரியாதைக்குள்ளாக்கணும் என்றது வந்து என்னுடைய நோக்கம் இல்லை. இருந்தாலும் எந்த பப்ளிக் மீடியாவில் வச்சு உங்களுக்கு முன்னால் நான் தேவன் அண்ணாவோட கதைச்சி அவருக்கு உதவி தேவைன்னு சொல்லி கேட்டனோ அதே மீடியாவுக்கு முன்னுக்கு வந்துட்டு இப்படியே மக்கள் சொன்ன புகார் வந்துட்டு உண்மையாக பொய்யா அப்படின்றதையும் நாங்கள் இன்றைக்கு அறிய போகிறோம். உண்மை அப்படின்னு சொன்னால் தேவன் அண்ணாவோட நான் கதைப்பேன். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, பொய்ன்னு சொன்னால் மக்கள் வந்துட்டு செய்கிற விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டுவோம். அப்போ அந்த மாட்டுக்கலைங்க இருக்கா சரிதானே? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கு இந்த வீடியோ அமைய போகுது சரிதானே? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் தேவன் அண்ணாட்ட போவோம் சரிதானே? ஸோ அதுக்கு முன்னம் தேவன் அண்ணா நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி நாங்கள் கால் பண்ணி கேட்போமா. என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்களில் ஹலோ தேவன் அண்ணா, நான் கிருஷ்ணா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, எங்கே நிற்கிறீங்க அண்ணா? கெஸ்ட் இல்லையா? ரைட், ஓகே. நான் உங்களுக்கு சந்திக்கணும், ஒரு சில உதவி விடயங்கள் சம்மந்தமாக கதைக்கணும். வரட்டா? கெஸ்ட்டுக்கு வரட்டா? சரி, ஓகே. நீங்கள் ரெடியாக இல்லைங்க, ஒரு ஷர்ட்டை போட்டு நான் வரேன்டாக்கண்ணா. ஓகேண்ணா, ஓகே ஓகே. என்னெண்டா அன்றைக்கு நாங்கள் போகும்போது வந்து அண்ணா அந்த ஷர்ட் பட்டனை வந்துட்டு கண்டறியாதவராக இருந்தோன்னு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக பூட்டிகிட்டு இருந்தவர். அப்போ நாம் வந்து எப்படி என்ன அவங்களால முடியுது அப்படின்னு சொல்லி கேட்க வந்து தலைவற்ற வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ உண்மையாகவே வந்து ஒரு தலைவற்ற வளர்ப்பில் வளர்ந்த ஒரு ஆள் வந்து பொய் பேச மாட்டார் அண்ட் வந்துட்டு தர்மத்தின் வழி வந்து நடப்பார், நேர்மையாக நடப்பார் சரிதானே? இருந்தாலும் சில சுச்சுவேஷன் வந்து ஈவன் நான் கூட ஒரு சில சுச்சுவேஷனில் வந்துட்டு பொய் சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து இப்போ தேவைக்கு வந்துட்டு பொய் சொல்கிறது பிள்ளையண்டு இல்லை. இருந்தாலும் எந்தெந்த இடத்துல நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்ற வந்து ஒரு முக்கியமான விடயம் சரிதானே? அண்ணாண்ட வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொய் கூட வந்துட்டு சொல்கிற ரேஞ்சை பொறுத்து இருக்குதுண்ணே. இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய பொய் வந்து கொஞ்சம் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பிழையாக இருக்குது. அது நாங்கள் என்ன மாதிரி அப்படின்றத நாங்கள் நேரடியாக போயிட்டு பார்ப்போம் சரிதானே? அவரை அவமானப்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு நோக்கம் இல்லை. இருந்தாலும் வந்த விஷயத்தை அறிய நான் கடமைப்பட்டிருக்கேன் சரிதானே? ஒருவேளை அவர் தவறு செஞ்சிருந்தாலும் அவரை நீங்கள் உங்களில் ஒரு பிள்ளையாக நினைச்சு மன்னிச்சு கொள்ளுங்கன்றதையும் நான் சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்கோ அக்கினி ஹார் திறப்படுத்தினா அப்படியாம்மா வேலாரு நெக்கலா தம்பிக்கு லீவ் கொடுத்துருக்கேன் வண்டிக்கு. வாண்ட உடம்ப காட்டுண்ட உடம்ப கையை காட்டு. ஓகே பாய். நான் சொன்னேன் பாத்தியா இந்த அக்கா வந்து நான் அந்த அவடத்தால் வெட்டும்போது வந்து ஒரு விதமாக பார்த்தேன். அவ்வளோங்குதா கிருஷ்ணா நானும் போன மாதம் வேணுன்றது மாற்றி போட்டேன். நான் நீங்க வந்து இப்போ எங்கே போகிறீங்க? அப்போ நாங்கள் இப்போ இதெல்லாம் வீடியோ செய்ய போகிறோம். செஞ்சு முடிய அதில் அடிக்கிறேன். வரணும் அவங்க பிரச்சனை இல்லை. சரி, நான் இதை முடிச்சுட்டு அடிக்கிறேன். இப்போ சரியா? இது நான் அடிக்கிறேன். இதில் பக்கத்தானே முடிச்சுட்டு அடிக்கிறேன். ஓகே பாய் பாய். நாங்கள் வந்து எங்களோட வீட்டை விட்டு வெளுக்கிட்டு வந்து அந்த ஜங்ஷனை தாண்டும் போது அந்த வேனுக்கு இருந்த ஒரு அக்கா வந்து ஒரு விதமாக வந்து என்னை பார்த்தா. அப்போ நான் ஒன்றும் சொன்னானாடா, ஒரு அக்கா ஒரு மாதிரி பார்க்குறாண்டு. அப்போ நான் அவன்கிட்ட பார்வையில் சம்திங் ஏதோ என்ன தெரிஞ்ச அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி, அப்போ நான் அதை ஒன்றும் செய்யலாதானே அப்படின்னு சொல்லி போட்டு வர பின்னுக்கு கோன் அடிச்சுட்டே வந்துச்சு ஒரு வேன் ஸ்பீடாக வந்து குறுக்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நிப்பாட்டினா ஓடி வந்தாங்க. ஐயோ கிருஷ்ணா நீங்களா? நான் எல்லாருக்கும் சொல்கிறதாம் அந்த கிருஷ்ணா எங்கடவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லண்டனில் வந்து கிருஷ்ணா தெரியாத ஆக்களே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் பிட்டாக போட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே வந்து கேட்க ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஆக்களை நான் வந்து காட்டியிருப்பேன். அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க நின்ற ட்ரெஸ் வந்து இல்லை தாங்க கொஞ்சம் பெட்டர் அப்புறம் ஒரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொன்னதால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். எனிவே உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. வந்து ஜஸ்ட் எங்களை கண்டுட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிக்கொண்டு வந்து கதைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே வந்து பெருமையாக இருக்குது. ஸோ வந்து லேட்டானதுக்கான ரீசனாக வந்துட்டு நான் அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் அந்த ரோட்டுக்கு வந்து போகணும். இன்னும் அக்கா ஒரு விஷயம் வந்து என்னைய கேட்டால், நார்மலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு பவர்ட்டி செரிமனியோ இல்லாட்டி ஒரு வெட்டிங்கோ ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ஒரு வீடியோ செய்கிறதுக்குன்னு சொல்லி.
அப்போ ஒரு சின்ன மன வருத்தம் எங்களை நல்லா பார்க்குற ஒரு ஆளாக அக்காவுக்கு வந்துட்டு அது தெரியலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளும் ஒரு டைம் வீடியோ செய்கிறதுக்கு வந்துட்டு காசு வாங்கினதில்லை. ஈவன் ஒரு கொமர்ஷியல் ப்ரொமோஷனுக்கு கூட வந்து நான் காசு வாங்கினதில்லை. அவங்க உழைக்கிறாங்க தானே அப்படின்னு நினச்சி கூட நான் காசு வாங்குற ஆள் இல்லை. நான் வந்து அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் விரும்பினா தரலாமேன்னு சொன்னால் நாங்களுமே மினக்கட்டு தான் வந்து அதை செய்கிறோம். ஸோ நீங்கள் விரும்பினா வந்து அதை செய்யலாம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறேன். மற்றபடி நான் வந்து கேட்க மாட்டேன். ஸோ நாங்கள் வந்துட்டோம் கெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அண்ணோட கதைக்கலாம் வாங்கோ முன்னுக்கு. தேவனண்ணா வணக்கம். லைட் ஒன்று இதில் இருந்தது இல்லை காணையில் இல்லையோ? இல்லை வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நோ இது கலட்டி இருக்கு லைட். இந்த இருக்குதா லைட்? ஒரு லைட் ஒன்று இருந்தால் தருவீங்களா சார்? இப்போ தற்காலிகமாக போட்டுட்டு காட்டி தரோம். ஏன்னா கொஞ்சம் அது ஒரு காட்டி தாங்க. ஓகே. பிறகு தேவனண்ணா எப்படி இருக்கீங்க? பிறகு நல்ல சுகமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். எனக்கு உண்மையாக நீங்கள் ஆண்டு வாங்கிட்டு போனது எனக்கு உண்மையாக மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதி. மனசுக்கு நல்ல நிம்மதியும் சாந்தமும் சமாதானமாக இருக்கிறீங்க. சந்தோஷம். எனக்குமே பெரிய சந்தோஷம்னா ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு ஆளாக இப்போ வந்து என்ன சொல்கிற வந்து ஒரு நடுக்காட்டுக்கு கொண்டு எங்களை தனியாக தவிக்க விட்டு ஒரு வேளையில் வந்து ஒரு ஆள் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனால் எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி வந்து அன்றைய தினம் அண்ணாவை எழுப்ப இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து கை கொடுத்து அவர் எழுப்ப விடாமல் பண்ணி அவருக்கு இதே இடத்த வந்துட்டு நாங்கள் இருக்கக்கூடிய மாதிரி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லை, நான் நிறைய பேரோட வந்து கதைச்சிருந்தேன். வந்து தேவன் அண்ணாக்கான அட்டாச் பாத்ரூமோட ஒரு இடத்த வந்துட்டு பெற்றுக் கொடுக்குறதுக்கு. எத்தனையோ பேர் வந்துட்டு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் குடில் வீட்டில் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு தேவன் அண்ணா கேட்டதுக்கு நாங்கள் அட்டாச் பாத்ரூமோட தேவன் அண்ணாக்கான ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கூட வந்துட்டு நான் வந்துட்டு ஃபைன் பண்ணி கொண்டு வந்தேன்னா சேம் டைம் வந்துட்டு தேவன் அண்ணாக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு யாரோட கதைச்சு அவருக்கான ஒரு மந்த்லி பேமெண்ட் ஒன்று எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்து நான் தேவன் அண்ணா கொண்டு எங்கே விட்டால் அவருக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட வந்து நான் யோசித்தேன். நான் இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட சகோதரம் யோசிக்குமோ இல்லையோ நான் வந்து நிறைய விடயங்கள் வந்து யோசித்தேன். நான் தேவன் அண்ணா இதை நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்க. ஓகே. ஸோ வந்து அன்றைய தினம் நாங்கள் தேவன் அண்ணாவுக்கு செஞ்ச உதவி எவ்வளோ தூரம் உதவிச்சுது தேவன் அண்ணாக்கு? எனக்கு உண்மையாக அது வந்து இந்த இடத்த விட்டு நான் போகிறத தடுத்தது அந்த உதவி. அந்த உதவியால் தான் இன்று வரைக்கும் ஒழிக்கிட்ட நான் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. ஆனாலும் அந்த உங்களோட உதவி இன்று வரைக்கும் நான் அப்படி போகாமல் இங்கே இருக்கத்தக்காக கடவுள் எனக்கு செய்த பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம் தேவன்னா. இது மட்டும் இல்லை, உங்களுக்கான சர்ப்ரைசஸ் நாங்கள் இன்னும் நிறையவே வச்சிருக்கிறோம். இருந்தாலும் தேவன் அண்ணாவுக்கு தெரியுமோ தெரியாது, நான் வந்து போலீஸ் இல்லை, சிஐடி இல்லை, நான் வந்து நீதிபதி இல்லை. இருந்தாலும் எந்த மனச்சாட்சியின்படி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி வந்து நான் எந்த மனச்சாட்சிப்படி எது சரியோ எது பிள்ளையோ அதை நான் நேராக கதைக்கிறாள். ஈவன் என்னையை பற்றி கூட வந்து நிறைய பேர் தவறாக சொல்கிறாங்க. அப்போ தவறாக சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறபடியும் வந்து பப்ளிக்காக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வந்து என்னை பேட்டி கண்டாலும் நான் அதை அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கிறேன். நீங்கள் வாங்கோ, என்னையை வந்து கேளுங்கோ, நீங்கள் நேரடியாக வச்சு கேளுங்கோ. ரைட், நீ எப்படி கார் எடுத்த, நீ எப்படி வீடு கட்டினி, உங்களோட அக்காவுக்கு எப்படி வீடு கட்டி கொடுத்த, நீ இந்த காணி எப்படி வாங்கினி, அல்லாட்டி இந்த மோதிரம் எப்படி வந்தது, இந்த சங்கிலி எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் பப்ளிக்காக வச்சு கேட்டாலும் நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதை உங்களுக்கு ஆன்சர் பண்ண நான் தயாராக இருக்கேன். சரி தானே, விளங்குதா? ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு களவெடுக்கையில் போய் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு பயப்பட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் தேவன் அண்ணா வந்து இன்றைக்கி சொன்னார், வந்து தலைவற்ற வளர்ப்புலேருந்து வளர்ந்த ஒரு ஆள் நான், அண்ணாட வளர்ப்பில் இருந்து நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே சொல்லுக்காண்டி தான் நான் தேவன் அண்ணாவை வந்து மதித்து அன்றைய தினம் கதைச்சு உடனே வந்துட்டு காசை கொடுத்து அவரை இங்கேத்தால் போக விடாமல் பண்ணினான். சரி தானே? ஸோ இன்றைக்கு வரைக்கும் தேவன் அண்ணா நாங்கள் கொடுத்த காசை வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. இனிமேலும் நாங்கள் தேவன் அண்ணாவுக்கு உதவி செய்ய போகிறோம் என்றதும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை. இருந்தாலுமே நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு இப்போ என்னையை பற்றி என்ன மாதிரி ஒருத்தன் தவறாக கதைக்கும் போது தேவன் அண்ணா நான் அவன்கிட்ட சொல்கிறனோ, நீ வந்து என்னட்ட கேள்விகள்ன்ற மாதிரி உங்களை பற்றி தவறாக ஒருத்தன் கதைக்கும் போது அதை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? உங்கள்கிட்ட கேட்பேன். அதை கேட்குறதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? கண்டிப்பாக
சம்மதிக்கிறீங்க. இந்த வீடியோ வந்து 4 பேரும் பார்க்கக்கூடியதாக இருக்குமென்றது உங்களுக்கு தெரியும் தானே? சரி, இதால் வரப்போகிற விளைவுகளுக்கு வந்துட்டு நீங்கள் முழுமையான பொறுப்புன்றதும் தேவனன்னாக்க தெரியும் தானே? ரைட். இதால் நீங்கள் எந்த விதமான ஒரு மேலதிகமான பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. தேவனன்னா என்னன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத வந்து உண்மை அப்படின்னு நம்பித்தான் நாங்கள் வந்துட்டு வெளிப்படுத்துகிறோம். ஆமாம். ஏனெண்டா இந்த வீடியோ பார்க்குற வந்துட்டு ஆடு மாடு இல்லை, அறிவு படைத்த மனிதர்கள் தானே. அவர்கள் எல்லாருமே இரக்கத்தின் அடிப்படையில் வந்துட்டு தாங்கள் உழைச்சிருக்கக்கூடிய காசு பணத்தை வந்துட்டு கஷ்டப்பட்டு உடல் வருந்தி உழைச்சதை அவங்களுக்கு தாராங்க. அப்போ அதை வந்து ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணுமன்றதை வந்து அவங்க விரும்புவாங்க. அன்றைக்கு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் எவ்வளோ தூரம் தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் தேவனை நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு எழுதினா நான் கட்டாயம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிவிட்டு, தம்பி தேவன் நான் உதவி செய்யணும், ஐ வாண்ட் டு ஹெல்ப் டு தேவன், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு சொல்லி எழுதி விடவே நான் வந்துட்டு உடனடியாக அதை பார்த்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணினான். காரணம் என்னென்னா, நான் தேவன் நான் உதவி செய்யணும். ஏனெண்டா இந்த காலம் வந்து சாதாரணமாக கந்தறிகிற ஒரு நாளே வந்துட்டு நாளாந்தம் சாப்பிட்றது வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அப்போ கந்தறியாத ஒரு அண்ணாவா தேவன் அண்ணா எவ்வளவு கஷ்டப்படுறார் அப்படின்றத உணர்ந்தவனாக நான் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுருந்தேன். இருந்தாலும் நான் தேவனண்ணாவை குறித்தான ஒரு சில விடயங்களை கேள்விப்பட்டதுக்கு பிறகு என் மனது வந்து சரியாக நொந்துட்டு. தேவனண்ணா சரி, அப்போ நான் அதை இப்போ கேட்க போகிறேன். அதை நான் 100% உண்மைன்னு சொல்லலை, நான் உங்களை தான் 100% நம்பினான். இப்போ ஏன் சொல்கிறேன், உங்களை பற்றி புகார் கூறினவங்கள நான் நம்பலை. இருந்தாலும் அது உண்மையா பொய்யா என்றதை நான் அறிய கடமைப்பட்டிருக்கிறேன். சரிதானே? ரைட். அந்த வகையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முதலாவது கேள்வி, உண்மையிலே வந்து ஒரு கண்டறியாமல் போனால் இவன் ஒரு காலில்லாட்டி கூட நாங்கள் தனியாக இருந்து வாழலாம். ஆனால் கண்டறியாமல் போனால் கண்டிப்பாக எங்களுக்கு இன்னும் ஒரு ஆள்கிட்ட உதவி வேணும். ஓமா இல்லையா? கட்டாயம் வேணும். இங்கே நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்க முடியாதல்லோ. ரைட். இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் கண்டறியாத ஒரு ஆளுன்னு சொன்னால் ஒன்றில் வந்து கருவி போன்ற ஒரு நிறுவனத்தோடு வந்துட்டு இணைஞ்சிருக்கலாம். அல்லாட்டி வந்துட்டு கண்டறியாதவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கைதடியில் ஒரு நிறுவனம் இருக்குது, அப்படியே ஒரு நிறுவனத்தில் இணைஞ்சிருக்கலாம். அல்லாட்டி கண்டறியாதவங்களுக்கு வந்து சொல்லி விழிப்புணர்வு சங்கம்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது, அங்கே போய் இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாம் இருக்கத்தக்கனையா, தேவனண்ணா சொந்த பந்தம் எல்லாம் இருக்கத்தக்கனையா இவ்வளவு தூரம் மந்த்லி வந்துட்டு 45,000 50,000 அப்படின்னு சொல்லி வந்துட்டு பே பண்ணி தேவனண்ணா கெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? இல்லை, இப்போ கெஸ்ட்டில் தான் நான் இருக்கணும்னு காரணம் இல்லை. எனக்கு உண்மையாக அடிப்படை பிரச்சனை வந்து எனக்கு இந்த கொமாட் வசதி அது. இப்போ நான் வீடுகள் பார்த்தது ஆரம்பமே, நான் இங்கே பக்கம் வந்து முதலாவது ஒரு கெஸ்ட்டில் போய் இருந்து அவங்க காசு எடுக்காமல் விட்டவங்க. அதுக்கு பிறகு நான் அந்த வீடு தான் பார்த்தது. அப்போ பார்த்தா இங்கே அந்த அட்டாச் பாத்ரூமும் அந்த கொமாட் வசதிகளோட வாடகையும் கொஞ்சம் கூட, அதை விட அட்வான்ஸ் கேட்குறாங்க. 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி அட்வான்ஸ் கட்டுவாங்க. அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் நான் கடைசியாக எல்லா இடமும் முடிச்சிருந்து ஒவ்வொரு இப்படியான ஒவ்வொரு இடங்களில் போய் இப்போ தேவனண்ணா சொல்லி கொண்டிருக்கிற பதில் வந்து ஏன் நான் இப்போ கெஸ்ட்டில் இருக்கிறன்றக்கான ஒரு காரணம். இப்போ நான் கேட்டது வந்து தேவனண்ணா, நீங்கள் என்ன ஒரு காரணத்துக்காண்டி நீங்கள் உங்களுடைய உறவுகளை விட்டு பிரிஞ்சு வந்து உங்களுக்கான சங்கங்களை விட்டு பிரிஞ்சு வந்து வெளியில் தனியாக இருக்கணும்னு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் தனியாக இருக்கணுன்றதுக்காக நான் யோசிக்கலை. ஏன்னா நான் எல்லா இடமும் பாதிக்கப்பட்டன்றபடியால் என்ன செய்கிறேன்ற ஒரு தெரியாத ஒரு கடைசி ஒரு முடிவாக தான் அந்த முடிவு எடுத்தது. மற்றபடி நான் யாரோடையும் சேர்ந்து இருக்கேன். இப்போ எங்களை சகோதரங்கள் கூட என்ன ஒழுங்காக வச்சுருந்தா கூட நான் உண்மையாக சகோதரங்களோட போயிருப்பேன். அப்போ சகோதரங்களும் நான் போன இடத்துல ஆன்சர் பண்ணுறேன். இல்லை, அப்போ ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் என்னோட கதைக்கிறோம், கடைசி தம்பி அண்டு உங்களுக்கு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாலும் அங்கே வந்துடுங்கண்டா. அப்போ அங்கே அந்த எனக்கு உரிய வசதி அந்த கொமாட் வசதி ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படியான ஒரு சூழலுக்குள்ள அங்கே போய் இருக்கக்கூடிய இது இல்லை. அங்கே போயிருக்குன்னா அங்கேயும் ஒரு லட்சியில் தான் எங்கேயா போயிருக்கோம். அப்போ நான் அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் முடியாத ஒரு கட்டத்தில் நான் இப்படியான ஒரு முடிவு எடுத்தனோடையும் மற்றும்படி எனக்கு இப்போ யாரோடையும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்ற விஷயம் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ தேவனண்ணா நான் உங்களை வந்து சந்திச்சு ஒரு 10 நாள் இருக்கு முன்னாடி வச்சுக்கொள்வோமே. ரைட். இந்த 10 நாளும் காலமாக விடிஞ்சதுலேருந்து இரவாகும் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நானா நான் என்னுடைய அடிப்படை இதுகள் வந்து இப்போ காலமாக எழும்பி நான் குளித்து ப்ரே பண்ணி போட்டு பைபிள் கேட்பேன். மற்ற யாரும் வந்தாங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே சுரேஷன் யாரோ வந்தாங்கன்னா அவரோட கொஞ்சம் கதைப்பேன். கதைச்சி போட்டு நான் கூடுதலான டைம் வந்து ஒன்று இந்த ஓடியோ பைபிள் கிடக்கு. ஓகே. அப்போ தேவனண்ணா இந்த 10 நாளும் நீங்கள் வெளியில் போகவே இல்லையா?
இந்த 10 நாளைக்குள்ள நான் வெளியில் போயிடலாம். போனீங்கன்னா சேர்ச்சிக்கு போயிடலாம். சேர்ச்சி போயிருக்கீங்க. உங்களுடைய அந்த கலெக்ஷன் சம்மந்தமாக வந்துட்டு வெளியில் போயிருக்கீங்களா? கலெக்ஷன் சம்மந்தம் நான் முதல் போயிருக்கிறேன், இப்போ போகல. நாங்கள் வந்த பிறகு போகல. சரி, மற்றது இன்னும் ஒரு கேள்வி தேவனா குறித்து என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சில பொம்பளை பிள்ளைகளையும் வந்துட்டு கூட்டிக் கொண்டு நீங்கள் வந்து போய் கலெக்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு சங்கத்தின் பெயரை பயன்படுத்தி கலெக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனால் அந்த காசு வந்து எங்கே போகுது, என்ன செய்கிறீங்க, யாருக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறித்தான உங்களோட கருத்து என்ன? இல்லை கலெக்ஷன் செய்திருக்கிறோம். நான் சாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து படிப்புக்கான உதவி திட்டங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறீங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குதா? ஆதாரம் இருந்தது. என்ற பெரிய ஃபோனில் எல்லாம் விடுபட்டுட்டு, ஆனால் அதுக்குரிய ஆக்களை நான் உங்களுக்கு காட்டலாம். நீங்கள் இப்போ என்ன இஷ்யூண்டா, நீங்கள் ஒரு சேவையை செய்கிறீங்க, அது நீங்கள் கலெக்ட் பண்ணி, அதாவது கண் தெரியாதவராக கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் எடுத்தாலே பெரிய விஷயம். அதை எடுத்து இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் வாழ்த்துறேன். சரி, அதை நான் வாழ்த்துறேன். அதை கேட்குறக்குரிய ரைட்ஸும் என்னட்ட இல்லை. நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். கேட்க இல்லைன்னு இல்லை, நீங்கள் கட்டாயம் கேட்க வேணும். வேணால் நான் அவையிட நம்பரை நான் தருவேன். நீங்கள் அடித்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி கிடைச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 5 பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த உதவியை செய்திருக்கிறோம். உதவியே செய்கிறீங்க. அப்போ தேவனண்ணா உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போயும் செஞ்சோன்னு இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ நாங்கள் செய்யலையா. இப்போ நீங்கள் செய்யலை. ரெண்டுக்குள்ளே என்ன மாதிரி என்னென்று நீங்கள் அந்த உதவியை செஞ்சீங்க? இல்லை, நாங்கள் எங்களோட மக்கள்கிட்டே தான் நாங்கள் என்ன செய்கிறது, ஒரு நிதி அந்த உதவி செய்யக்கூடிய ஆக்கள்கிட்ட பெற்று அவைகளுக்கு நாங்கள் என்ன மாதிரி அந்த உதவியை நீங்கள் பெறுறீங்க? உதவி பெறுவீங்க இல்லை, இப்போ ஒரு உதவியை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? நான் ரோட்டில் போய் நிற்கிறதா இல்லாட்டி கோயிலில் போய்? இல்லை இல்லை, இப்போ நாங்கள் சில இப்போ கோயில்களில் நிற்போம். நாங்கள் சில இப்போ வெளிநாட்டு ஆக்கள் வந்து நின்று அவையில் போய் வீடுகளில் சந்திக்கிறது. அப்படி அவங்கள சந்தித்து அந்த உதவியில் பெற்று அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த உதவியை செய்திருக்கோம். ஓ, அந்த உதவியை பெறும்போது நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி பெறுறீங்களா இல்லை இன்னும் ஒரு ஆக்களுக்குன்னு சொல்லி பெறுறீங்களா? பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் பெறுறோம். எங்களுக்குன்னு சொல்லி நான் எதையுமே நான் கேட்கறது இல்லை. நீங்கள் பெற்று கொடுத்துருக்குறீங்க. அதை பெற்று கொடுத்துருக்கேன். ஓகே, வெரி குட். உங்களோட சேவையை நான் பாராட்டுறேன். நான் உண்மையிலேயே ஒரு கந்தெறிகிறவன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். ஆனால் கந்தெரியாத ஒரு ஆளாக இருந்தேன். அடிக்கடி அப்படி சொல்கிறேன்னு குறைக்கக்கூடாது. நான் உண்மையாக சொல்கிறேன். சரியா? நீங்கள் இறங்கி ஃபீல்டில் வேலை செஞ்சு காசு கலெக்ட் பண்ணி ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மனசை வந்து நான் பாராட்டேன். சரிதானே? ஸோ இதுக்கிடையில் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து அனுப்பின காசில் வந்து 1 லட்சம் அனுப்பின இடத்துல நீங்கள் அவங்களுக்கு 10,000 ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்குறீங்க அப்படின்றதான ஒரு புகார் வந்து உங்களை வந்திருக்குது. அது உண்மையாக பொய்யா? இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் எனக்கு நடக்கலை. அப்படி அவங்க 1 லட்சம் ரூபா எனக்கு போட்ட வரலாறும் இல்லை. இல்லை இல்லை, முதல் செய்திருக்கோம். ஆனால் 1 லட்சம் முடியல, 4 லட்சம் 5 லட்சமெல்லாம் போட்டு நாங்கள் அந்த உதவி திட்டங்களும் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த 1 லட்சம் போட்டு 10,000 ரூபா தான் அவையில் கொடுத்தன்ற இதை வந்து நான் முற்றுமுழுதாக மறக்கிறீங்க. சரிதானே? இப்படியான ஒரு கட்டத்தில் அவர் ஃபோன் பண்ணி எனக்கு இதை சொல்லும்போது, தேவனண்ணா ஒரு கண்டறியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலுமே தேவனண்ணா இப்படி செஞ்சவரா அப்படின்னு நினச்சி ஒரு கோபம் வருதா இல்லையா எனக்கு? அதே மாதிரி இருக்கும்போது தேவனண்ணாக்கு மேலே இப்படி ஒரு புகாரை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவரில் ஒரு கோபம் எனக்கு இப்போ வரந்தானே. அப்போ நான் இப்போ அவருக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் கதைங்க. சரிதானே? ஐயா, நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு எப்போ காசு அனுப்பினீங்க? ஏன் இந்த பொய்யை சொல்கிறீங்கன்னு கேளுங்க. உங்களுக்கான முழு ஆதரவாக கந்தறியில நான் இருக்கிறேன்னு பக்கத்து. சரியா? ஓகே, விடக்கூடாதா? அவர் யாருன்னு பார்த்து அவர்கிட்ட டீட்டெயிலாக நான் பப்ளிக் பண்ணி விடுறேன். போகிறோம். 1 லட்சம் தந்து 10,000 ரூபா கொடுத்தேன். 10,000 சரி, 50,000 கொடுத்தேன்னு வைப்போமே, அதுவும் பிள்ளை தானே? அது கொடுத்தோம். என்ன இப்போ நாங்கள் வந்து 1 லட்சமும் கொடுக்க போகிறோம்னு சொல்லி வேண்டினா 1 லட்சமும் கொடுத்தாகணும். இல்லை எனக்கும் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் அவையோட கதைச்சி போட்டு தான் எடுக்கணுமே தவிர நான் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு கொடுக்காமல் விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பிள்ளை தான். சரியா? ஓகே, நான் இப்போ அவருக்கு கால் பண்ணுறேன். சரியா? நீங்கள் கதைக்காங்க. சரியா? அவர் இவ்வளோ நேரம் எனக்காண்டி வெயிட் பண்ணவர். இப்போ தான் குட் நைட் போட்டிருக்காரு. என்னென்னா லேட் ஆகிட்டுதோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குட் நைட் போட்டாரா? ஜஸ்ட்டு 3 மினிட் லேட் ஆகிட்டுறா. ஓ, வணக்கம் அண்ணா. வணக்கம். சரி, இப்போ நாங்கள் வந்து லைனில் இருக்கிறோம். எனக்கு பக்கத்தில் வந்துட்டு தேவன் அண்ணா இருக்கிறார்.
என்னென்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு நோக்கம் இல்லை. இருந்தாலும் வந்து எது உண்மை எது சரி எது பொய்ன்றதை ஆராய நான் கடமைப்பட்டுக்கேன். தேவன் அண்ணா சரியோ பிள்ளையோ? ரைட், சரி. அப்போ நான் வந்து தேவன் அண்ணாட்ட வந்து இப்போ கேட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு வந்து 1,00,000 ரூபா உதவி அனுப்பப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் 10,000 கொடுத்ததாக வந்து ஒரு ஐயா வந்து எனக்கு வந்து தகவல் சொல்கிறார். இது உண்மையாக பொய்யான்னு கேட்ட இடத்துல தேவன் அண்ணா அதை முழுமையாக மறக்கிறேன். இதை நீங்கள் இப்போ உங்களோட சார்பான நீதியை நீங்கள் அவரோட கதைக்கிறீங்களா? ஓகே அண்ணா தேவன் வணக்கம் அண்ணா. ஓ வணக்கம். யார் கதைக்கிறீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? கதைக்கிறேன். விளங்கல? ஓ சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த பூலோக சுந்தரியக்காக தெரியுமா? ஓ அவங்க என்ன பழையில இருக்கா? ஜக்கச்சிய பழை. ஓகே 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 அவதான் அவையே தான். ஓ சொல்லுங்க. அவக்கு காசு அனுப்பிக்க நீங்கள் அவன்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி தர சொல்ல அவக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கல்ல நீங்களும் ஆவாகும்? ஓ இல்லை, நானும் அவன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது. அது அந்த உதவியை அதாவது அந்த வீடியோ. ஓ சொல்லுங்க. அவாக்கு தானே ஓப்பன் பண்ணி தர சொன்னது. ஓ இல்லை அவ ஓ இல்லை இல்லை இப்போ நான் சொல்கிறதே இருக்கா கேளுங்களா இருக்கா? ஓ ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க, அவர் சொல்கிறத கேளுங்கவா? ஓகே. ஓ என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த நேரம் நாங்கள் வேலை செய்கிற நேரம் எங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டார்கள் சொன்ன விஷயம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக திறந்து தான் அவைகளுக்கு அந்த காசு போட வேணும். என்னென்னு சொன்னால் கணப்பேர் வந்து காசு போட்டாலும் தங்களுக்கு ஒன்றும் சொல்கிற இல்லைன்னு சொல்லி அதே ஒரு காரணத்துக்காக தான் இவாவுக்கு மட்டும்தான் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் திறக்கப்பட்டது. திறந்து இல்லை இல்லை காசு நாங்கள் கொடுக்கல. அது அவட அக்கௌண்ட்டுக்கே காசு போகும். அவள் தான் காசு எடுக்கிறது. இல்லை 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 அவளுக்கு நாங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் என் பேரை போட்டு திறந்ததை ஒழிய மற்றபடி புத்தகத்திலேருந்து எல்லாமே அவட கையில் தான். அவட ஐசியில் தானே திறந்தது. அவன் ஐசியும் உங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல திறந்துட்டு நீங்க அவட்ட 10,000 கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு காசு அவக்கு 10,000 தெரியல. அவ அழுது சத்தியம் பண்ணி தான் அவக்கு உங்களை தேடிக்கொண்டு தான் இருந்தது. உங்களை பிடிக்கலாம் போயிட்டு நீங்க சங்கத்தை விட்டு விலகிட்டீங்க. அதுக்குள்ள அங்கால போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை ட்ரை பண்ணுங்க பிடிக்கிறதுக்கு எடுக்கலாம். கிருஷ்ணா மூலமா தான் எனக்கு தெரிய வேண்டி வந்தாரு. ஓ இல்லை அது சரி. இப்போ என்னென்றால் அப்படி நாங்கள் 10,000 கொண்டு நாங்கள் கொடுக்கவும் இல்லை. எல்லாமே அவரோட பேங்க்கு அவள் தான் காசு எடுக்கிறது. நான் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு திறந்த மட்டுமே நீங்க தான் போய் எடுத்தீங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை போட்டுட்டு நீங்க தான் போய் ஏன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டீங்க? போட்டுட்டு நீ இல்லை போறடா அவன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிருக்கலாம். இல்லை அவட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த முடிவு வந்து நான் பேர் போட்டீங்க. நான் சொல்கிறத கேளுங்க முதல்ல இருக்கா. இப்போ என்னென்றால் இப்போ எனக்கு இப்போ கிருஷ்ணா இப்போ ஒரு எனக்கு இதாக நிற்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவர் எனக்கு சொல்கிறார் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை திறக்கண்டா நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் திறக்க வேணும். இல்ல அப்படி சொல்லல அப்படி சொல்ல அவாட்ட பேர் அது இவர் சொல்ல இவர் அவாக்கு சொல்லாம நீங்க கொண்டு போய் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை திறந்து போட்டு ஒரு 10,000 தான் அவாட்ட கையில கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு அவ்வளவுதான் போட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அவாட்ட வாக்குமூலம் நான் எடுத்து வடிவா தெளிவா எல்லாம் விசாரிச்சேன். 10,000 மட்டும்தான் அவாக்கு கொடுத்துருக்கீங்க. மற்றது இன்னொரு குடும்பத்துக்கு யூடியூப்ல போடுறேன் உங்களுக்கு காசு போட்டா எனக்கு ஒரு இன்னொரு இடத்துல 20,000 போயிட்டீங்க. இன்னொரு கிளிநொச்சியில இன்னொரு 20,000 போயிட்டீங்க. சரி நீங்க அப்படி அதை வேண்டும்னா நீங்க எனக்கு உறுதிப்படுத்துங்களேன். அப்படி நான் வேண்டி இருந்தால் அந்த 10,000 கொண்டு கொடுத்துருந்தா நீங்கள் அதை எனக்கு உறுதிப்படுத்துங்க. வேண்டாம் நீங்கள் வேண்டாம் சொன்னால் நீங்கள் எனக்கு அந்த நேரம் வேலை திட்டம் செய்த லண்டனில் ஒரு அண்ணன் தான் நம்பரையும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. 2-3 பேர்ட்ட கேட்டுக்கொண்டிருந்தாரு. ஏன் அவரை நம்பர் உங்களோட நம்பரை தேடிக்கொண்டிருந்தார். உங்களை காணையிலேட்டு கர்நாடகத்துல விசாரிச்சு கொண்டிருந்தாரு. நானும் அவர் கேள்விப்பட்டிருக்கேன். வாரன் அண்ணா அப்ப நீங்க கனெக்ட் பண்ணுங்களா? இப்படியே நம்பர் இப்ப என்னோட இல்ல. இவருக்கு நான் அந்த அக்கா நம்பரு தெரிஞ்சிருந்தா நான் அந்த அக்காட நம்பரை நான் எப்படியாவது நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா அதை நிரூபிப்பேன். இல்லை நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. நீங்கள் சும்மா உறுதிப்படுத்தாமல் நாங்கள் மற்றது பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. அந்த பூலோக சுந்தரி அக்காக்கான அந்த உதவி பணம் 1,00,000 அனுப்பினது யார்? இது ஒரு நிறுவனமா தனிப்பட்ட நபரா? தனிப்பட்ட நபர். பேர்கள் சொல்ல தனிப்பட்ட நபர் ஒரு ஆள் வந்து யாருக்கு அனுப்பினவர்? பூலோகஸ்தரியாக தான் அனுப்ப ஓப்பன் பண்ண சொன்னா இவர் தண்டை கொண்டு போட்டு தான் ஓப்பன் பண்ணி தெரியாமல் ஓப்பன் பண்ணியோட
இவருக்கு ஓப்பன் பண்ணவர் அவாட்ட பேர்லாம் ஓப்பன் பண்ண சொன்னேன். இது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கீங்க, அது அவருக்கு தெரியாது. சரி இப்போ என்னண்டா இன்னொரு நிமிஷம் தேவனா பாருங்க அண்ணா மன்னிக்கணும் குறுக்க கதைக்கிறாக்கு. என்னண்டா இப்போ 1 லட்சம் ரூபா வந்து அவர் வந்து அனுப்புறதுக்கான அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லி சொன்னவரா? ஓப்பன் பண்ண சொன்ன அவாக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்லையாண்டானே ஓப்பன் பண்ணி. சரி அப்போ ஓப்பன் பண்ண சொல்லி சொன்ன இடத்துல தேவன் அண்ணா அவாவை கூட்டிக்கொண்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கார் அப்படியா? ஓ அவாக்கு தெரியாது. அவாக்கு தெரியாதானே, அவாக்கும் கண் தெரியாது இல்லையோ. இவர் ஒரு ஆட்டோக்காரர், இவருக்கு ஒரு ஆட்டோக்காரர், இவர் அந்த சங்கத்துல ஒரு செயலாளராக இருந்தபடியா இவர் ஆட்டோக்காரர். அவ்வாறு புலோக சுந்தரியக்காக்கும் கண் தெரியாது. ஓ அவாக்கு 2 கண்ணும் இல்லை. சரி அவாக்கும் 2 கண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னால் இவர் கொண்டே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை திறந்து போட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை அவருக்கு தனிப்பட்ட நபருக்கு அனுப்ப அவர் 1 லட்சம் ரூபா அனுப்பினவரா? ஓ அனுப்பினேன், இவருக்காண்டு தான் அனுப்பினேன். கேளுங்க அவர்கிட்ட அனுப்பினதோ இல்லையோ. இல்லை அனுப்பினதா? அது காசு அனுப்பின விஷயம் எங்களுக்கு தெரியாது. எல்லாமே புத்தகம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அப்போ என்ன என்னோட காசு எடுக்கிறது? அப்போ என்ன ஜாயிண்ட் அக்கௌண்ட் இவருக்கு போட்டு 2 கேளுங்க. அப்போ நீங்கள் இது அவர் கேட்குற ஒரு கேள்வி நியாயம் என்னென்றால் இப்போ நாங்கள் வந்து புக் அவாட்ட இருக்குது அனுப்பின விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம்டா எங்களுக்கு அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்க வேண்டிய அளவில் இல்லையோ உங்களுக்கு தேவனா? இல்லை இப்போ எனக்கு நான் இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் திறக்கணும் முடியல. தான் சொன்னவர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தராங்க உண்டு. அப்போ உங்களோட பேரையும் போட்டு தராங்கன்னு சொல்லி தான் சொன்னவர். அப்போ அதுக்கு பிறகு தான் திறந்தபடியே மற்றும்படி புத்தகம் எல்லாம் அவையில கையில் தான் கொடுத்தது. புத்தகம் மட்டும் எந்த கையில் இல்லை. சரி இப்போ உங்களோட பூலோ சுந்தரியாக்கான நம்பர் இருக்குதா? என்னட்ட இப்போ இல்லை உங்கள்கிட்ட இல்லை. அண்ணா இவருக்கு நம்பர் இவர்கிட்ட இல்லாமல் இருக்காது. ஆச்சா எல்லாம் கிடந்தது. நான் இப்போ அதான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பெரிய ஃபோன் வந்து தவற விட்டால என்னட்ட அவையிட்ட நம்பர் ஒன்றும் எல்லாம் விடுபட்டு போயிட்டு எல்லாம் ஃபோனில் தானே கிடந்தது. அப்போ அதனால தான் எனக்கு பிரச்சனை. நம்பர் நான் வந்து எடுத்துறேன், அதை எடுத்துடலாம். சொல்லுங்க. அடுத்தது வந்து இப்பவும் இவருக்கு அந்த சங்கத்துல இப்பவும் கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கணும். இவர் அந்த சங்கத்துக்கே போக மாட்டேன்றப்ப இவர்ல குற்றம் இல்லைன்னா இவருக்கு தனி ரூம் சாப்பாடு அத்தனையும் அந்த சங்கத்துல இவருக்கு சலுகை இருக்கு. இப்பவும் கூப்பிட்டு கொண்டு இருக்கணும். அவங்கள ஒன்றும் கூப்பிடல என்ன, ஆனால் கூப்பிட்டேன் அண்ணா. நீங்க என்ன நீங்க ஏன் போய் சொல்றீங்க? கூப்பிடலன்னு சொல்றீங்க. இப்பவும் கூப்பிட்டு கூட இருக்கேன். உங்களை பாக்குறதுக்கு இப்போ அடுத்த உங்களை நீங்க கால் உடைஞ்சிட்டு தெரிஞ்சு பண்ணி இந்த யூடியூப் போட்டோல இருந்து எல்லாரும் கிளிநொச்சியில இருந்து வாரத்துக்கு இருக்கணும். உங்களை பாக்குறதுக்கு அலுவல் பாட்டு வந்துக்கணும் மாதிரி. இல்லை அது நல்ல விஷயம். அது அப்படி வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சங்கத்தால் கூப்பிட்டா நீங்கள் போவீங்களோ? இதுவா போவீங்களோ? அவையில கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன். கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? நான் போவேன். கிருஷ்ணா நாளைக்கு நான் அவங்க சங்கத்தின் நம்பர் அவங்க கூப்பிடுறேன். நான் எல்லா நம்பரையும் உங்களுக்கு எடுத்துட்டாரு. நாளைக்கும் போகலாம். இன்னைக்கு டைம் ஆயிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு சங்கத்தை நம்பர் எடுத்தாரு. அவங்க எடுத்து ரூம் அப்படியே இருக்கண்ணா. எல்லாருக்கும் ரூம் இருக்கு. அங்க எல்லாரும் இருக்கணும். நம்ம கண் தெரியாது நிறைய பேர் வேறு தெரியும். வேற அங்கே செயலாளர் இருந்தார். இல்லை அது நாங்கள் முதல்ல இருந்து நாங்கள் அதை விட்டு நாங்கள் பிள்ளை கனகாலம் ஆயிட்டு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனையால விலகிட்டீங்களா? அது எனக்கு இல்லை பிரச்சனையால் நான் விலகல. சங்க நிர்வாகம் மாற்றம் நேரம் நாங்கள் அப்படியே விலகி போனதோடையே மற்றும்படி அங்கே பிரச்சனைப்பட்டு அப்படி நான் ஒன்றும் போயில. ஆனால் உங்களே கூப்பிடலையா அண்ணா? உங்களே ஒரு தடவை கூப்பிடலையா? இல்லை அதுக்கு நாளைக்கு கிருஷ்ணா இவர் கூப்பிடலைன்னா நாளைக்கு நான் நம்பர் எல்லாம் கேட்டு பாருங்க. இல்லை என்னட்ட அவர்கிட்ட நம்பர் இருக்குது. அந்த சங்க தலைவர்கிட்ட நம்பர் இருக்கு. நான் அவரை அடிச்சு கேட்குறேன் பாருங்க. நீங்க அடிச்சு கேளுங்க. நாங்க போய் சொல்லணும் வேண்டியில்லை. அவருக்கு தேவனா கூப்பிடலன்னு சொல்றீங்களா? இல்லை இப்போ கூப்பிடல. அவங்கள இப்போ ஒருவரும் கூப்பிடல. ஒருவரும் கூப்பிடல. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியாதல்லோ? இல்லை தெரியாதோ, அதால் கூப்பிடலாம் இருந்திருக்கலாம். சரி இப்போ இந்த 1 லட்சம் ரூபா பிரச்சனை என்ன மாதிரி? இல்லை 1 லட்சம் ரூபா பிரச்சனை அது எனக்கு உண்மையாக சத்தியமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உண்மையாக சொல்லுவேன். சரியா? இப்போ என்னண்டா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டாலும் புத்தகம் மாறுற கையில் அவட கையில் தானே இருக்குது. அப்போ என்னட்ட கையில் ஒரு புத்தகம் தானே கொடுப்பாங்க. அப்போ கொடுத்தா என்னன்னா எனக்கு தெரியும். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்ற நோக்கம் என்ன? அப்போ இல்லை அது அவரோட நோக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ கணவருக்கு அந்த ராமண்ணன் வந்து என்ன செஞ்சால் வீடியோ போட்டு உதவி எடுத்து கொடுத்தது. அப்போ கொடுக்குற நேரம் சில ஆட்கள் தங்களுக்கு காசு வரையிலன்னு சொல்லி அப்படி ஒரு இதை சொல்லிட்டு அப்போ அந்த ஆள் சொன்னிச்சு நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை போடுங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அவையில் வார நேரம் நீங்கள் போயிட்டு
ஜாயிண்ட் அக்கௌண்ட் தானே, அப்போ நீங்கள் 2 பேரும் போய் காசு வந்திருக்கா வரையிலையான்னு செக் பண்ணி சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் செக் பண்ணலையா? இல்லை, நான் ஒருக்கா நான் செக் பண்ணல. ஏண்டா அது அவைகளுக்கு போகிற காசு நான் போய் அவர் சொன்னவர் நான் அதை செய்யலை. இல்லை, அவைகளுக்கு போகிற காசு நீங்கள் செக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இல்லை, நான் இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் திறக்கணுன்ற எந்த எண்ணமே இல்லை. இப்போ அவருடைய ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கே நான் சம்மதித்தது. மற்றும்படி நான் வேலை காசு எடுக்க வேணும், இல்லாட்டி வேலை காசு வாரதை நான் செக் பண்ணணுன்ற எண்ணம் எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்போ அவருடைய ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் அதை செய்து கொடுத்தேனுடைய, மற்றும்படி எந்த ஒரு இதுலையும் இல்லை. மற்ற இந்த 1 லட்சம் வந்து 10,000 ரூபா கொண்டு கொடுத்து 90,000 ரூபா நான் எடுத்தேன்றதெல்லாம் இது வரைக்கும் நான் அப்படி. மற்றது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டால் தனியொரு ஆள் போய் காசு எடுக்கலாமோ? எனக்கு அது தெரியல சார். எடுக்கலாம். இல்லை தனியாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டால் அது நான் ஒரு ஆள் போய் எடுக்கலாம். இல்லை, ஒரு ஆள் போய் எடுக்கலாம். ஆனால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறது இந்த பெனிஃபிட் வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு இஷ்யூன்னு சொன்னால் மற்ற ஆள் எடுக்கலாம்ன்றாக்கால் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து போடுறது. என்ன அப்படி தான் செய்வோம். ஆனால் எனக்கு அந்த அக்கா சொன்னவன் எனக்கு 10,000 குணம் தந்துட்டு இவ்வளோ நான் தந்தவினான்னு சொல்லி போட்டு போயிட்டு. ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து நான் நியாயம் தீர்க்க எனக்கு வந்துட்டு உரிமை இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இது சம்பந்தமாக உறுதிப்படுத்தி கதைக்கணுமா இருந்தால் எனக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து இவைண்ட பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பின ரிசிப்ட் வேணும், மற்றது வந்து அந்த அக்காட ஃபோன் நம்பர் வேணும். சேம் டைம் அவர் நம்பரும் வேணும். இந்த 3 விஷயமும் இருந்தால் தான் நான் தேவனண்ணா இந்த பிள்ளைய செஞ்சிருக்கிறாரா இல்லாட்டி அவர் என்ன செஞ்சிருக்கிறான்றதை நான் சொல்லுவேன். ஏனெண்டா இப்போ வந்து எங்களுக்கு தகவல் போதுமானதாக இல்லாதபடியாக ஒரு ஆளை வந்து பிள்ளை செஞ்ச ஒரு ஆளாக நாங்கள் மீடியாவில் பப்ளிஷ் பண்ண முடியாதல்லோ. சரிதானே? ஏனெண்டா இந்த காலம் வந்து சகலருமே போய் சொல்கிறாக்கள் தான். அண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் நான் உதவி செய்கிறவர் வந்து அவர் போய் சொல்ல மாட்டார். ஆனால் அந்த உதவியை வாங்கி இருக்கக்கூடிய அந்த அக்காவும் சிலவளை போய் சொல்லலாமா இல்லையா? இல்லைண்டா. இப்போ என்னண்டா, அவங்க வந்து ஜெனியூனான ஆளாக இருக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனாலும் இப்போ நாங்கள் வந்து இப்போ தேவனன்னால அப்பெல்லாம் சொல்ல முடியாதல்லோ. கண்டிப்பாக இல்லை, வேற நாங்கள் தேடிக்கொண்டு கனகாலமாக கேட்கணும். ஆனால் இப்போ உங்களோட மூலமாக கிடைச்சது. இப்போ இவர் இல்லைன்ற இப்போ அவ வந்து சத்தியம் பண்ண எப்படி நாங்கள் தேவனண்ணாவை எடுத்துட்டோம்ன்ற மாதிரி நினைச்சோமோ அதே மாதிரி இப்போ தேவனண்ணா இல்லைன்னு சொல்கிற அடிப்படையில் நாங்கள் அவாவை எங்கே கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கு தானே தேவனண்ணாவை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. அதால் அவள் பூலோக சுந்தரி அக்காவை நீங்கள் ஒரு கேளுங்கோ, இப்படி தேவனண்ணா வந்து சொல்லுறார் என்ன நடந்ததுன்ற உண்மை வந்து எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்ற நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பர், ராமண்ணாண்ட ஃபோன் நம்பர் அண்ட் வந்து அந்த அக்காட ஃபோன் நம்பரை தந்தால் இது சம்மந்தமாக நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வேணுமெண்டா அடுத்த வீடியோவில் என்ன நடந்ததுன்றதை போடலாம். அது மட்டும் நாங்கள் வந்து இது சம்மந்தமாக இந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்டா 2 பேருமே வந்து கண்டறியாத மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறபடியாக நாங்கள் அவர்கள் சம்பந்தமான ஒரு பிழையான முடிவை நாங்கள் வந்துட்டு வெளிப்படுத்த முடியாது. ஏனண்டா போனால் வந்து வாங்கல ஒரு விஷயம் வந்து மானம் தானே. ஸோ அப்போ நான் வந்து சொல்லுங்க. நீங்கள் என்னண்டா இதை இன்னும் உறுதிப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் பேங்கில் இப்போ அவங்கள்ட்ட இதை வேண்டி இப்போ அந்த காசு எடுக்கப்பட்டேன்னு சொல்லி அது யார் சைன் வச்சு எடுத்தேன்னு சொல்லி நீங்கள் பேங்க்லேயே இல்லை. ஏன்டா நான் தேவனண்ணாவை வந்து நான் முழுமையாக நம்பினான். அவர் வந்து நிறைய பேரால் பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறார். அவர் ஒழிச்சிருந்தால் அவர் எங்களை பேட்டி வந்திருக்க மாட்டார். அப்போ அதால் அப்போ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனையும் நாங்கள் பிள்ளை சொல்லலாம். அது இருந்தாலும் எல்லாரும் எனக்கு வேணும். எனக்கு தேவனண்ணா வேணும், இப்போ கதைச்சு கொண்டிருக்க இந்த அண்ணா வேணும், இதை பார்க்க போகிற ராமண்ணா வேணும், இதை ஒன்றுமே அறியாமல் வீடியோ பார்த்து அதிர்ச்சியாக போகிற பூலோ சுந்தரி அக்கா வேணும், சம்மந்தம் இல்லாத இந்த வீடியோ பார்ப்பின ஒரு கொஞ்சம் பேர் இருந்து ஆடியன்ஸாக அவங்க வேணும், எல்லாருமே வேணும். ஸோ அந்த அடிப்படையில் இவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கேன். உங்களோட டிசிஷன் இப்போ வெளியாக இருக்குது. இது சம்மந்தமாக என்ன முடிவு வருதுன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். கரெக்டாக சரியா? நான் இதை உறுதிப்படுத்த சும்மா இது விடையிலாதல்ல. சரி, கண்டிப்பாக. ரைட். அப்போ தேங்க்யூ. நான் உங்களோட டைமுக்காண்டி நீங்கள் எனக்காண்டி இந்த ஒரு 2 விஷயத்தையும் மேக் ஷூர் பண்ணுங்கள். என் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் நியாயம் தீர்க்க முடியாதா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். ஓகே அண்ணா, பிரச்சனை இல்லை. ஓகே பாய். தேவனண்ணா,
நான் ஒன்று சொல்கிறேன் சரிதானே, நாங்கள் எங்களுக்குள்ள கதைப்போம். பிழை செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பிள்ளை செஞ்சுருக்கிறீங்க, நான் பிள்ளை செஞ்சுருக்கிறேன். முன்னால் வீடியோ இருக்கிற கவிதாஸ் பிள்ளை செஞ்சுருக்குது. இப்போ கதைச்சிட்டு கட் பண்ண அந்த அண்ணா பிள்ளை செஞ்சுருப்பார். இந்த வீடியோ பார்க்க போகிற ஆக்கள் பிள்ளை செஞ்சுருப்பாங்க. ஆனாலுமே எல்லாருக்குமான ஒரு மன்னிப்பு ஒன்று இருக்குது, மன்னிக்க முடியாத சில விடயங்களும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. இப்போ ஆனால் இந்த விஷயம் நான் உண்மையாக நான் சொல்லுவேன். நான் அப்படி இந்த 1 லட்சம் போட்டு 10,000 ரூபா கொண்டு கொடுத்ததுன்ற நான் எடுக்கிறேன். மற்ற என்னென்னா பேங்க் தான் அவட கையில் இருக்குது. அப்போ என்னென்ன கையில் நான் போய் எடுக்க முடியாது. ஆனாலும் தேவனன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் சம்மந்தமான ஒரு விஷயம் நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்குது. உண்மையிலே இது எனக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலுமே ஒரு பொது சேவையில் ஈடுபட்ட ஒரு ஆளாக நான் சில விடயங்கள் என் சார்பாக வரும்போது அதை நான் தீர விசாரித்து தான் நான் அடுத்த கட்ட முடிவெடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு சில பேரை கருத்து என்னன்னு சொன்னால் தேவன் அண்ணா ஒரு ஃப்ராடு வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் அதை சரியாக உங்கள் மூலமாகவே நான் அறிஞ்சு வெளிப்படுத்தி இல்லை அந்த மனுஷன் உண்மையிலேயே அன்னற்ற வளர்ப்பில் வளர்ந்த ஒரு தங்கமான மனுஷன்றதை நாங்கள் நிரூபித்து உங்களுக்கான உதவியை பெற்று தந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக பரந்தனில் இருந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் அடிச்சிருந்தேன். தன்னிட்ட ஒரு வீடு ஒன்று இருக்குது. தான் உங்களை கொண்டு வச்சு சூப்பராக பார்ப்பேன். ஒரு ரூபாவும் பே பண்ண தேவையில்லை. அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. போவீங்களா நீங்கள்? கட்டாயம் போவீங்க. ரைட், உங்களுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சு தரேன். ஆனால் அடுத்த வீடியோவில் நாங்கள் இதெல்லாம் பக்காவாக ரிசர்ச் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் ரெடியா ஃபேஸ் பண்ண? நான் கட்டாயம் ரெடி. நான் எதுக்கும் நான் மறைக்க மாட்டேன். ஃபேஸ் பண்ண ரெடி. சரிதானே. ஒருவேளை அது சம்பந்தமாக எதுவும் ஒரு இஷ்யூ இருந்தால் தேவன் அண்ணாவை அறியாமலும் சில தவறுகள் நடந்திருக்கலாம் தானே. அப்படி நடந்திருந்தா நீங்கள் என் ஃபோன் நம்பர் இருக்குது தானே, எனக்கு கால் பண்ணி கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது உண்மை, அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு தவறு இழைக்கப்பட்ட உண்மையை நீங்கள் சொல்லி கதைப்பீங்களா இருந்தால் நாங்கள் அடுத்த வீடியோவில் சில காரியங்களை நாங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே. இல்லை நான் எனக்கு அப்படி ஞாபகம் வந்தால் கட்டாயம் நான் சொல்லுவேன். இப்போ நான் பிள்ளை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சில செய்திருப்பேன், சில மறந்துருப்பேன். நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா நான் கட்டாயம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டுவேன். சரி, பிள்ளை செஞ்சுருப்பீங்க, சில மறந்துருப்பீங்க. இல்லை சில பிள்ளை செய்து நாங்கள் சில மறந்துருக்கலாம், அதில் பிள்ளை செய்யாமலும் இருந்திருக்கலாம். இப்போ எது இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவனன்னா இப்போ நார்மலாக ஒரு சோஷியல் இதில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக ஈவன் நான் கூட மறந்துருப்பேன்னு சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் காசு அனுப்பக்குள்ள அதை நான் கொடுக்க மறந்துருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் அனுப்புறதால அதை கொடுக்க மறந்துருக்கலாம். அவர் ஞாபகப்படுத்தினா நான் அதை கொடுப்பேன். ஆனாலுமே நான் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் அனுப்பினதில் ஒரு 50,000 கொடுத்துட்டு அந்த ஆளுந்து ஒரு 50,000 நான் வாங்கியிருந்தா அதை நான் மறக்க மாட்டேன். அது மறக்க மாட்டோம். அப்படி ஒரு சம்பவம் எனக்கு இது வரைக்கும் நடக்கவும் இல்லை. ஓகே, வெரி குட். ஸோ தேவன் அண்ணாவை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஒன்றுக்கும் யோசிக்கக்கூடாது. தேவன் அண்ணா கைத்தாங்கோ. நான் என்ன நீங்கள் உங்களோட ஒரு மகன் மாதிரியோ இல்லாட்டி உங்களோட ஒரு சகோதர மாதிரியோ நினைக்கலாம். நான் உங்களை பிள்ளையா கருதி வரையில உங்களுக்கு தெரியும், உரலுக்கு ஒரு பக்கத்துக்கு இடி, மத்தளத்துக்கு 2 பக்கத்துக்கு மிடி என்ன மாதிரி எந்த நிலைமையில இப்ப பாருங்க. நீங்களும் சமூக சேவை செஞ்ச அடிப்படையில உங்களுக்கு இந்த அடி விழுதேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். உங்களுக்கு உங்களோட உதவிக்கான ஒரு கடந்த கால பிரச்சனைகளை முன்பச்சு எதிர்த்து இப்ப ஒரு டீம் வருது. அப்ப அதை நாங்கள் சரியான ஆகலாண்டா நாங்கள் அதை தகத்தறிஞ்சு கொண்டு போக தயாரா இருக்கோம். அப்ப நான் வாரக்கிழமையோ இல்லாட்டி இன்னும் 2-3 நாளே அகைன் உங்களை சந்திக்கிறேன். சரிதானே. என்ன மாதிரியான முடிவு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க? இங்கே தான் இருப்பேன். ரைட், அங்கே ஓட மாட்டீங்களே? ஓகே. ஸோ நான் நீங்கள் ஒழுங்குபடுத்திருந்தீங்கன்னா போவேன். நான் கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தி தருவேன். நான் சொன்னால் செய்வேன் நான் கண்டிப்பாக. ஆனாலுமே எனக்கு உங்களுக்கு தேவை உதவி, எனக்கு தேவை உண்மை. இதுதான் ஃபைனல் விஷயம். சரி தானே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன். நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன். உங்களோட பக்கத்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால், இப்போ உதாரணமாக உங்களுக்கு இப்போ கதைச்சவர் உதவி செய்யலை. இப்போ எனக்கு இந்த பிரச்சனை ஒரு அப்பாற்பட்ட விஷயம். உங்களுக்கு உதவி செஞ்சது வேறு யாரோ தான். அதை நான் கொண்டு தர்றதில் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு 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 பிழை செய்கிற ஒரு ஆளுண்டு அறிஞ்சும் நாங்கள் அவரை அந்த பிழையை செய்ய தூண்டக்கூடாதல்லோ. இப்போ நாங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு கிரிமினலான ஒரு மைண்டில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் உங்களை வசதிப்படுத்தி விட்டால் நீங்கள் இன்னும் அந்த கிரிமினல் வேலையை செய்யத்தான் பார்ப்பீங்க. சரிதானே. அதால் நீங்கள் உங்களை நான் அப்படி சொல்ல வரையில. ஆனாலும் நான் என் சார்பாக சில விஷயங்களை நான் விசாரிக்க கடமைப்பட்டிருக்கேன்லோ. நான் என்னைய குறித்து நீங்கள் கோவிக்கிறீங்களா? சந்தோஷப்படுறீங்கண்ணே. என்னைய தவறாக புரிஞ்சு சொல்கிறீங்களா? இல்லை தானே. கையில் செலவுக்கு இப்போ காசு இருக்குதா உங்கள்கிட்ட? எவ்வளோ இருக்குது?
நீங்கள் ஆண்டு இந்த 15,000 ரூபாயில் ஓ அதில் ஒரு ஆக்கள்கிட்ட 5,000 ரூபா முதல் வேணுன்னா அதை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு மற்றது சாப்பாடு காசு கொஞ்சம் கொடுத்துட்டு இது அன்றைக்கும் என்னோட எண்ணத்தந்த ஒரு 1,500 மாதிரிக்கு இருந்தது. இன்றைக்கு வந்து ரைட் ஓகே 500. சரி இதை வைங்க தேவண்ணா, நீங்கள் இதை வைங்க வரணும் நிமிஷமாக. இப்போ வரணும் தேவண்ணாக்கு ஹெல்ப் பண்ண வந்து கொஞ்சம் பேர் நான் அவையிட காசில் ஒரு கொஞ்சத்தை நான் தேவண்ணா தந்துட்டு போகிறேன்னா நான் எப்பயும் வந்து நான் உங்களுக்கான உதவியை நான் கைவிடுற ஒரு ஆள் இல்லை. எனக்கு வந்து நீங்கள் செய்கிற உதவி எனக்கு ஒரு நிலங்கிற டிபாசிட் ஒன்று செய்து தந்தீங்கன்னா ஐயோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வரும்போது நாங்கள் அதை குறித்து விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு 5-10 பேர் வந்து நீங்கள் தேவனண்ணாக்கு காசு அனுப்பி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 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 5 நாள் பொறுமையாக இருக்காலும் எதுவும் வரப்போகிறது இல்லை தானே? நான் இருப்பேன். நீங்கள் 5 நாள் ஒரு இந்த 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 ஒரு பிரச்சனையை நாங்கள் தீர விசாரித்து ஒரு நல்ல முடிவு கொண்டு எடுப்போம் நாங்கள். சரி தானே? அது மட்டும் தேவருவண்ணாக்கான உதவியாக வந்து தேவண்ணாக்கான உதவியாக வந்து நாங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய தேவருவன் சொல்லி ஃப்ரம் மஞ்சஸ்டர் என்று சொல்லி ஒரு சிட்டியிலேருந்து ஒரு அண்ணன் அனுப்பியிருக்கிறார் வந்து. சரிதானே? 40,000 உண்டு, அதை கொடுத்துட்டு போவோம். நான் தேவண்ணாக்கு 40,000 தந்துட்டு போகிறேன். உங்களுக்கான டிபாசிட் வந்து வருமானது எனக்கு தெரியலை தேவனண்ணா. ஆனால் உங்களுக்கு சேர்கிற காசை நான் 1 ரூபா தவறாமல் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பேன். சரிதானே? அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் வந்த பிரச்சனையை குறித்தான ஒரு முடிவு வந்து 50க்கு 50 அப்படின்ட்டு நிற்கிறதால உங்களுக்கான இந்த ஒரு உதவியை நான் தந்துட்டு போகிறேன். சரிதானே? உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உதவி செய்கிறதா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட உதவி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு நான் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திப்பேன். அப்போ இது ஒரு 2-3 எபிசோடாக வந்துட்டு போகுது. அடுத்ததில் வந்து யார் பக்கம் உண்மை அப்படின்ற ஒரு தலைப்போடு நாங்கள் இங்கே வருவோம். சரியா? 4, 5, 6, 7, 8, 9, 10 அண்டே தந்தது 15,000 தானே? மாற்றி தந்தா இல்லை? இல்லை ரைட் ஓகே சாரி, நான் 50 எடுத்தேன். 1 2 3 4 5 6 7 8. சரி தானே? தேவன் ஏதோ கண்ணிப்பாங்க 8 5,000 இருக்கும். கண்ணுங்கோ நீங்கள் இல்லை நீங்கள் கண்ணிப்பாங்க, பிரச்சனை இல்லை. நம்பிக்கைன்றது ஓகே, ஆனால் அது இல்லை சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் கண்ணுங்க ப்ளீஸ், என்ன கண்டி கண்ணுங்க ப்ளீஸ். இதை வந்து தேவருவன் அண்ணா யூகேலேருந்து அனுப்பியிருக்கிறார் வந்து எங்களுக்கு. தேவருவன் அண்ணாண்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெயிட் தேவரூபன் சரி ஓகே சரியா இருக்கேண்ணே? யா ஓகே, நான் அழிச்ச உடனே போட்டது டீட்டெயில். ரைட் தேவரூபன் அண்ணாண்ட தேவரூபன் இல்லை தவரூபனா? யா தவரூபன் அண்ணா யூகேலேருந்து. தவறுவன் அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 797 797. ஸோ தவறுவன் அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நன்றி அண்ணா, உங்களோட உதவி எனக்கு கிடைச்சது. இப்போ நான் ஒரு தனிமையாக நான் இருந்தாலும் இப்படியான சூழலுக்குள்ளே எங்களோட கிருஷ்ணா அவர்கள் வந்து இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோவை பார்த்து இந்த உதவி எனக்கு செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருக்க வேணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். உங்களோட உதவி எனக்கு கிடைச்சது மட்டும் இல்லை, இந்த உதவியை வச்சுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள் நான் செய்யலாம்ன்றதை நான் யோசிக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு எப்பயுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நன்றி அண்ணா. ஓகே, அப்போ நீங்கள் என்னைய பிள்ளையாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்களும் வந்து என்னைய பிள்ளையாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தேவனண்ணா பிள்ளை செஞ்சவரண்டோ அல்லாட்டி நிரபராதியண்டோ நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் முடிவு கூறையில் நாங்கள் உதவி செய்ய வந்ததாகவே இருக்கட்டும். இருந்தாலும் இடையில் வந்த அந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம். என்னென்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு தேவையான ஆட்கள். அப்போ அவங்கள நாங்கள் யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோவை பார்த்து தேவனண்ணாக்கு உதவி செய்ய முன்வந்தவங்களும் நீங்கள் உங்களோட டிசிஷனை வந்து எனக்கு தெரியப்படுத்தலாம். 100% நீங்கள் அனுப்புகிற உதவியை நாங்கள் தேவனண்ணாட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனாலுமே ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் அது குறித்து நாங்கள் ஆராய கடமைப்பட்டிருக்கோம். தேவனண்ணா என்னில் குறைக்கக்கூடாது, நான் அப்படியே நாள் இல்லை, புரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த இடத்த விட்டு விடைபெறேன். உங்களுக்கு மனக்கசப்பு இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இல்லை, எனக்கு மனக்கசப்பு இல்லை. ஆனால் எனக்கு இது ஒரு அவையில் உறுதிப்படுத்துவேன். கட்டாயம் நான் உறுதிப்படுத்துவேன். சரிதானே? அவையில் இப்போ காசு போட்டோன்னு சொன்னால் யாருக்கு அந்த 1 லட்சம் போட்டோன்னு சொன்னால் ஸ்லிப் அனுப்பியிருப்பாங்க. அது யாருக்கு அனுப்பப்பட்டேன்னு சொல்லணும். சரியா? நான் அது குறித்தான விடயங்களை அறிஞ்சு கொண்டு நான் தேவனண்ணாவோட அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன்.
சந்திச்சு எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம். சரிதானே? எது உண்மை எது பொய்ன்றது எங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் எதை குறிச்சும் கலங்காமல் இருக்கலாம். சரிதானே? இந்த வீடியோவில் நாங்கள் எந்த விதமான முடிவுமே நாங்கள் வெளிப்படுத்தல. சரிதானே? ரைட். வேணா கட்டாயம் வெளிப்படுத்துவோம். நோ, அடுத்த வீடியோலாம் கட்டாயம் எல்லாம் எடுத்துட்டு வருவேன். சரியா? டோன்ட் வரியா, ஒரு 3-4 டேஸில் நான் வருவேன்னா. ரைட், ஓகே. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த வீடியோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் முடிச்சுக்கொள்ளும். சரியா? ஓகே, ஓகே, பாய். see you, டாடா. ஓகே, பாய். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, நான் இரவுக்கு இன்னி தான் சாப்பிடணும், பகல் சாப்பிட்டேன். உங்களுக்கு இரவுக்கு என்ன சாப்பாடு? இன்றைக்கு பார்ப்போம் என்ன வருது தெரியல. சரி, ஓகே. அப்போ சாப்பிட்டு தென்பாயிருங்கோ, வடிவா நித்திர கொள்ளுங்க. நாங்கள் மறுபடியும் சந்திப்போம். சரியா? ஓகே, பாய். எனக்கு பிறந்த வீட்டையும் பாருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து தரேன். சரியா? ஓகே. மற்றது எதுவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இஷ்யூ டைம் ஒரு விரட்டல்கள் அப்படி எதுவும் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சொல்லலாமா? அண்டு உங்களுக்கு அடிச்சேன்னா இல்லை, நீங்கள் அந்த விஷயம் குறித்து அடிச்சிங்களா? என்னென்னு சொன்னால் உங்களோட கெஸ்ட் விஷயம் குறித்து அடிச்சிங்க. ஆனால் நான் அதை குறித்து கதைச்சிட்டேன் இவரோட. இவர் சொல்லிட்டேன் எனக்கு விஷயத்தை. அதால் தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். என்னென்னு சொன்னால் ஓகே நான் அறிஞ்சிட்டேன் தான் விஷயத்தை. ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி. சரியா? ரைட், பா போட்டா. சரி, ஓகே.